காடு தண்ணி கட்டிட்டு வரமான்னு சொல்லிட்டு போனவங்க. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே தெரியல. வெயிலாக வேறு இருக்குது. நம்ம டீ போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு கொண்டு போகிறேன். அங்கே போய் பார்த்தா ஆளை காணோம். காணுமா, சரி ஒன்று எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கணும், இல்லை எங்கள் அத்தை வீட்டில் இருக்கணும். நானும் ஒரு அரை மணி நேரமாக உட்காந்துருந்தேன். போனவங்க அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம சொல்லாமல் வந்துட்டோமேன்னு நினச்சாங்களாம். அவங்க வந்து என்கிட்ட 2 டோஸ் வாங்கிட்டு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் மாட்டுக்கு தட்டையை எடுத்து போடலான்னு போனாங்க. இதில் வேறு வீட்டில் சுத்தமாக தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்த 2 தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஏர் ஹோஸில் தாங்க பிடிப்போம், போர்லேருந்து நேராக வரும். நான் அப்படியே வண்டியில் எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வரேன், நீ அப்படியே போய் சிம்பிள் காட்டுக்கு தண்ணி திறந்து விடு அப்படின்னு சொன்னாங்க நைஸாக. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் சிம்பிள் காட்டுக்கு தண்ணி திறந்து விட்டேன். சிம்பிள் காட்டுக்கு தண்ணி வெட்டி விட்டுட்டு நாங்கள் போய் எருவலில் போனோங்க. இந்த எருவு எதுக்குன்னா வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் கொட்டுறதுக்கு. காட்டில் நடவு பண்ணுற விதையெல்லாம் பத்தாதுங்க, நாங்கள் இன்னும் வீட்டுக்கு பின்னாடியும் போய் விதையை நடவு பண்ணுவோம். டேங்க் வளைஞ்சி இதில் தான் தண்ணி வருமா, இந்த இடம் மட்டும் எதுக்கு சும்மா இருக்குன்னு அந்த இடத்துல கொத்தி விட்டு அதில் சாணி கொட்டி நல்லா கலரி விட்டு இதில் வந்து கொடியாவரையை ஊனி நாங்கள் வந்து பந்தை போட போகிறோம். விட்டு தண்ணி போகிறதுக்கு வழி பண்ணியாச்சு.